Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see Class 6 Science Chapter 10, Living Creatures Exploring Their Characteristics. In the previous video, we have studied up to essential conditions for germination of seed in part 1. Now, in part 2, we are going to study growth and movements in plants. Okay, how do plants respond to sunlight? Does sunlight affect the direction of the growth of the parts of the plant? In which direction would the root and shoot of a plant grow and move if the plant is placed inverted? Or would you design an activity to find answers to these questions? Okay, growth and movements in plants அப்படின்னா தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இயக்கம். How do plants respond to sunlight? தாவரங்கள் சூரிய ஒளி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அது எவ்வாறு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது? Does sunlight affect the direction of the growth of different plants of plants? Does sunlight, okay, சூரிய வெளிச்சம் தாவரங்களோட வளர்ச்சியை பாதிக்கிறதா? ஓகே, அதோட வெவ்வேறு பார்ட் அப்படின்னு சொல்லலையே, வெவ்வேறு பகுதிகளை பாதிக்குதா? In which direction would the root and shoot of a plant grow? எந்த டைரக்ஷனில் அதோட ரூட் அப்படின்னா வேறு, ஷூட் அப்படின்னா தண்டு. ஓகே, எந்த தாவரங்களோட வேரும் அதோட தண்டும், ஒரு தாவரத்தோட வேரும் அதோட தண்டும் எதை நோக்கி வளருது? ஓகே, எதை நோக்கி? சூரியன் விச் டைரக்ஷன், எந்த திசை நோக்கி அது வளருது? அண்ட் மூவ் இஃப் த பிளான்ட் இஸ் பிளேஸ்டு இன்வெர்டட். இப்போ சப்போஸ் ஒரு பிளான்ட் வந்து தலைகீழாக வளரும்போது அது எதை நோக்கி செல்லும்? அதோட ரூட் எந்த திசை நோக்கி செல்லும்? அதோட ஷூட் எந்த திசை நோக்கி செல்லும்? How would you design activity to find answer to these questions? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டிவிட்டி 10.3 லேட்டஸ்ட் டிசைன். ஒரு இதை பேஸ் பண்ணி மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை டிசைன் பண்ண போகிறோம். டேக் சம் பீன் ஆர் கிராம் சீட்ஸ் அண்ட் அலவ் them to germinate on a moist cloth or a moist tissue paper. ஓகே, டேக் சம் பீன் ஆர் கிராம் சீட்ஸ். ஓகே, அவரை விதை அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லணும், கிராம் சீட்ஸ் அப்படின்னா உளுந்து. உளுந்து நம்ம இட்லிக்காக அம்மா அரிசி கூட சேர்ந்து போடுவாங்க இல்லையா, அதுதான் உளுந்து. அப்போ அவரை விதை இல்லை உளுந்து விதையை எடுத்துக்கிறோம். ஓகே, அதை தான் இப்போ நம்ம முளைக்க வைக்க போகிறோம். அதை எதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாய்ஸ்ட் கிளாத். மாய்ஸ்ட் கிளாத் தான் ஈரமான துணி, அப்படி இல்லைன்னா ஈரமான டிஷ்யூ பேப்பரில் அந்த அவரை இல்லைன்னா உளுந்து விதையை எடுத்துக்கிறோம். லெட்டஸ் ஜெர்மினேட் அன்டில் ஈச் ஆஃப் தெம் டெவலப் இன்டு எ சீட்லிங். ஈரமான துணியில் என்ன ஆகும், அந்த விதை வந்து ஊற வச்ச விதை வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும், முளை விட ஆரம்பிக்கும். அன்டில் ஈச் ஆஃப் தெம் டெவலப் இன்டு சீட்லிங் ஹேவ் எ ஸ்மால் ரூட் அண்ட் எ ஸ்மால் ஷூட். ஓகே, எது வரைக்கும் விடணும் அப்படின்னா அந்த விதையிலேருந்து ஒரு சின்ன வேர் வர வரைக்கும், அதே மாதிரி ஒரு சின்ன தண்டு மேலே வர வரைக்கும் அதை அலோவ் பண்ணணும். நவ் டேக் 3 கிளாஸ் பீக்கர்ஸ் ஆர் டம்ளர்ஸ் அண்ட் லேபிள் தெம் ஏபிசி. இப்போ என்ன பண்ணுறேன், 3 கிளாஸ் பீக்கர்ஸ் இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், டம்ளர் எடுத்துக்கலாம். அதை எப்படி லேபிள் பண்ணால் அது மூணுத்தையும் ஏபிசி அப்படின்னு அதை லேபிள் பண்ணுறோம். டேக் 3 கிளாஸ் பிளேட்ஸ் அண்ட் அட்டாச் எ திக் பிளாட்டிங் பேப்பர் டு ஒன் சைட் ஆஃப் ஈச் பிளேட் யூஸிங் எ திக் சாஃப்ட் காட்டன் த்ரீ. ஒரு பிளாட்டிங் பேப்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னா வைக்கிற காகிதத்தை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிளாட்டிங் பேப்பரோட அந்த பிளேட் இருக்கு இல்லையா, 3 கிளாஸ் பிளேட் எடுத்துக்கொள்ளி அந்த கிளாஸ் பிளேட்டோட ஒரு சைடில் ஒரு பிளாட்டிங் பேப்பரை தொங்க விடுறோம். எதை வச்சுன்னா ஒரு திக் சாஃப்ட் காட்டன் த்ரெட்டை வச்சு அதை ஒரு சைடு தொங்க விடுறோம். ஃபிக்ஸ் ஒன் சீட்லிங் ஆன் ஈச் பிளேட் யூஸிங் எ திக் சாஃப்ட் காட்டன் த்ரெட் அஸ் ஷோன் இன் என்ஷூரிங் இஃப் த பிளான்ட் இஸ் நாட் டேமேஜ். ஓகே, பிளான்ட் பாதிக்காத வகையில் அதை என்ன பண்ணுறோம், உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். எது உள்ள கிளாஸ் பீக்கருக்குள்ளே. ஓகே, எதை வச்சுன்னா ஒரு திக் சாஃப்ட் காட்டன் த்ரெட்னா என்ன, ஒரு நூல். ஓகே, ஒரு சாஃப்ட் காட்டன் நூல் வழியாக அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நவ் பிளேஸ் ஒன் பிளேட் அப்ரைட் வித் எ சீட்லிங் அட்டாச் டு ஈச் ஆஃப் த பீக்கர். ஓகே, 3 பீக்கர் இருக்கு இல்லையா, 3 பீக்கர் எடுத்துக்கிறோம். அதில் ஏபிசி அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்கோம். ஏ பீக்கரில் ஒரு பிளான்ட்டை கரெக்டாக அப்ரைட்னா நேராக அது உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து பி பிளான்ட்டில் என்ன பண்ணுறோம், பி பீக்கரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்வெர்ட்டடாக அந்த பிளான்ட்டையே இன்வெர்ட்டட்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நார்மல் தாவரத்தில் என்ன ஆகும்னா ரூட்டு கீழே இருக்கும், ஷூட்டு தண்டு மேலே இருக்கும். ஆனால் இன்வெர்ட்டட்னா ஃபஸ்ட்டு ரூட்டு அதோட வேர் மேலே இருக்கும், அதோட தண்டு வந்து கீழ் நோக்கி இருக்கும். அதுதான் இன்வெர்ட்டட். அடுத்து இன்னொன்று சி இருக்கு இல்லையா, சி பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த சி பீக்கரை என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே, ஓகே, ஒரு கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டு அது வழியாக வைக்கிறோம். இன் பீக்கர் பி அரேஞ்ச் த பிளேஸ் சச் தட் த ஷூட் ஆஃப் எ சீட்லிங் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த ரூட் இஸ் டைரக்டட் அப்வர்ட்ஸ் அஸ் ஷோன் இன் ஃபிகர் 10.2b. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. போர் வாட்டர் இன்டு ஆல் 3 பீக்கர்ஸ் டு என்ஷூர் தட் த சீட்லிங் இன் ஈச் பீக்கர் ரிமைன்ஸ் அபவ் த வாட்டர் லெவல். ஓகே, போர் வாட்டர் என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றணும். இதில் 3 பீக்கர்லேயும் எது வரைக்கும், அதோட தேவையான அளவு அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதை வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறோம்.
இருக்கும், கீழே என்ன இருக்கும், ரூட் இருக்கும். அப்போ போதுமான அளவுக்கு மூணுத்துலேயும் என்ன பண்ணுறோம், தண்ணி ஆட் பண்ணுறோம். இன் ஈச் கேஸ் லெட் த பாட்டம் ஆஃப் த பிளாட்டிங் பேப்பர் கெட் கம்ப்ளீட்லி வெட் பை சோக்கிங் இன் த வாட்டர். ஓகே, பாட்டிலையுமே மூணு கிளாஸ் பீக்கர்ஸ்லையுமே அதோட பாட்டம் ஆஃப் த பிளாட்டிங் பேப்பர், அந்த பிளாட்டிங் பேப்பர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பிளாட்டிங் பேப்பரில் தான் ஒரு கயிறு வச்சு அது கூட தான் அந்த பிளான்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ அது நனையிற அளவுக்கு, ஓகே, அந்த பிளாட்டிங் பேப்பர் நனையிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணோம். இன் திஸ் வே த சீட்லிங் வில் கெட் மாய்ஸ்சர் ஃப்ரம் த வெட் பிளாட்டிங் பேப்பர். ஓகே, இதில் தான் என்ன ஆகுது, அந்த சீட்லிங் தனக்கு தேவையான மாய்ஸ்சரை அந்த பிளாட்டிங் பேப்பர்லேருந்து எடுத்துக்குது. பிளேஸ் பீக்கர் ஏ அண்ட் பி இன் சன்லைட் as shown in figure 10.2a and figure 10.2b. ஓகே, இந்த ஏ பீக்கரையும் பி பீக்கரையும் என்ன பண்ணுறோம்னா சன்லைட்டில் வைக்கிறோம். இந்த பிக்சரில் இந்த பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி பீக்கர் ஏவையும் பீக்கர் பியும் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கிறோம். பொசிஷன் பீக்கர் சி இஸ் ஷோன் இன் ஃபிகர் 10.2c. இப்போ நம்ம பீக்கர் சிஎம் பிக்சரில் பார்க்குறோம். அது எப்படி வச்சுருக்காங்கன்னா, பிளேஸ் ஏ கார்ட்போர்ட் பாக்ஸ் இன் சச் வே தட் த சீட்லிங் கெட்ஸ் லைட் ஃப்ரம் ஒன் டைரக்ஷன் ஒன்லி த்ரோ ஏ ஸ்மால் சர்க்குலர் ஹோல். ஓகே, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறோம். ஓகே, கார்ட்போர்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மரப்பெட்டி. இது கிளாஸ் பாக்ஸ் இல்லை, அது கார்ட்போர்ட் பாக்ஸ். ஓகே, ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அதை எடுத்து போய் அந்த சி பீக்கரை கொண்டு போய் அதில் வைக்கிறோம். இன் சச் வே தட் த சீட்லிங் கெட் லைட் ஃப்ரம் ஒன் டைரக்ஷன் ஒன்லி த்ரோ ஏ ஸ்மால் சர்க்குலர் ஹோல். ஓகே, அந்த மரப்பெட்டிக்குள்ளே ஒரு வட்டமான ஒரு ஹோல் போடுறோம், ஒரு சந்து போடுறோம். அந்த சந்து வழியாக என்ன ஆகுது, சன்லைட்டு, அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சன்லைட்டு அது வர மாதிரி பார்க்குறோம். ஃபில் டேபிள் 10.3 வித் யுவர் ப்ரொடக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன். ஓகே, இங்கே 10.3ல் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீ என்னென்னலாம் பார்க்குற, அது மாதிரி உன்னோட கணிப்பு என்னவா இருக்கும், எப்படி வளருன்றது உனக்குள்ள ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, அதையும் நீ என்ன கவனிச்ச இந்த பிளான்ட்டில் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்ன கவனிச்ச அப்படின்றதையும் டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் 10.3 growth of root and shoot under different conditions. ஓகே, growth of ரூட்னா வேறு, ஷூட்னா தண்டு. growthனா வளருது, அப்போ தண்டையும் அதோட வேரோட வளர்ச்சியும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், ஓகே, வெவ்வேறு நிலையில் எப்படி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பீக்கர்ஸ் ஏ பி சி அப்படின்னு டேப்லெட் காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஏ பீக்கர் எடுத்துக்கிறோம். டைரக்ஷன் ஆஃப் சன்லைட் அப்படின்னா எல்லா விதத்துலையும் 4 பக்கத்துலேருந்து என்ன இருக்குது, சன்லைட் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் அது மேலே படுது. டைரக்ஷன் ஆஃப் பிளான்ட் வளருது என்னன்னு சொல்கிறோம், அப்ரைட் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம் பிளான்ட்டை. அடுத்து டைரக்ஷன் ஆஃப் growth ஆஃப் ரூட் அண்ட் ஷூட். ஓகே, அதோட ரூட்டும் ஷூட்டும் எப்படி வளருது அப்படின்னு பார்க்கும்போது ரூட் பார் ஷூட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஷூட், இப்போ நமக்கே தெரியும் என்ன இருக்குது, ஷூட் அப்படின்னா தண்டு எதை நோக்கி வளரும், க்ரோஸ் அப்வர்ட்ஸ். ஓகே, மேல் நோக்கி வளரும். ரூட் எப்படி இருக்கும், ரூட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்சர்வேஷனில் என்ன எழுதலாம், ரூட் அண்டு ஷூட் க்ரோஸ் ரெண்டுமே வளருது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பீக்கர் பி, டைரக்ஷன் ஆஃப் சன்லைட் ஆல் டைரக்ஷன். இதுவும் என்ன இருக்குது, சன்லைட் எல்லா டைரக்ஷன்லேருந்தும் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த டைரக்ஷன் ஆஃப் பிளான்ட்டை எப்படி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இன்வெர்ட்டர்னால் என்னென்னு சொன்னோம், தலைகீழாக. அதில் ஷூட் எப்படி இருக்குது, ஷூட்டோட க்ரோத்தையும் ரூட்டோட க்ரோத்தையும் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷூட் எப்படி இருக்குன்னா, ஷூட் பெண்ட் அண்டு க்ரோஸ் அப்வர்ட்ஸ். ஷூட் என்ன ஆகும், இப்போ நம்ம நார்மல் பீக்கரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அப்ரைட்டாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பீக்கர் ஏல கீழே ரூட் இருக்குது, மேலே ஷூட் இருக்குது. ஆனால் பீக்கர் பியில் ரூட்டு மேலே இருக்குது, அதோட தண்டு கீழ்ப்பகுதி இருக்குது. இருந்தாலும் அது என்ன ஆகும், பெண்டாகி எது வரும், மேல் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஷூட் பெண்ட் அண்ட் க்ரோஸ் அப்வர்ட்ஸ். அதே மாதிரி ரூட் என்ன ஆகும், பெண்டாகி டவுன்வர்ட்ஸில் வரும். அப்போ ரூட் பெண்ட்ஸ் அண்ட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுலேயும் அப்சர்வேஷன் என்ன ஆகும், ரூட்டும் ஷூட்டும் க்ரோ ஆகுது. அப்போ ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் க்ரோஸ் அப்படின்ற டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பீக்கர் சி. பீக்கர் சியில் சன்லைட் எல்லா டைரக்ஷன்லேருந்து கிடைக்காது, அந்த சந்து வழியாக தான், அந்த ஹோல் வழியாக தான் அதுக்கு கிடைக்குது இல்லையா. அப்போ ஒன்லி ஃப்ரம் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு எழுதலாம். டைரக்ஷன் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் பிளான்ட்டு ஒரே மாதிரி தான் வச்சுருக்கோம். அப்ரைட் அப்படின்னா நேராக வச்சுருக்கோம். நேரானா என்னென்னு சொல்லுவோம், ரூட்டு கீழே இருக்கும், ஷூட்டு மேலே இருக்கும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷூட் எப்படி இருக்கும், ஷூட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட். தண்டு எதை நோக்கி வளரும், அந்த சன்லைட்டை நோக்கி வளரும். அப்போ ஷூட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் சன்லைட் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ரூட் எப்படி இருக்குன்னா, ரூட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ். ரூட் எங்கே போகும், கீழ் நோக்கி போகும். டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா கீழ் நோக்கி, அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லலாம், மேல் நோக்கி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரூட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே அப்சர்வேஷனில் எப்படி எழுதலாம்,
ஷூட் க்ரோஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் சன்லைட், அதே மாதிரி ரூட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்ற ஆன்சரை இந்த டேப்லெட் காலத்தை நம்ம ஃபில் பண்ணலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட் இன் பீக்கர் ஏபிசி பேஸ்ட் ஆன் யுவர் அப்சர்வேஷன்? அப்போ அந்த டைரக்ஷன் எந்த திசை நோக்கி அந்த ரூட்டும் ஷூட்டும் ஏபிசின்ற பீக்கரில் வளருது. டூ யர் ப்ரடிக்ஷன் மேட்ச் யுவர் அப்சர்வேஷன்? நீ ஏற்கனவே ஒரு கணிச்சு வச்சிருக்க இல்லையா, அதுவும் இன்னும் நீ என்ன அப்சர்வ் பண்ணியோ அதுவும் மேட்ச் ஆகுதா, கரெக்டாக பொருந்துதா? வாட் டு யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி? இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நீ என்ன முடிவு செஞ்சுருக்க? அப்போ மறுபடியும் இந்த பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ பீக்கர், பி பீக்கர், சி பீக்கர். ஏ பீக்கரில் எப்படி இருக்குது? பிளான்ட்டு அப்ரைட்டாக இருக்குது, அப்ரைட்னா நேராக இருக்குது. பி பீக்கரில் பிளான்ட் எப்படி இருக்குது? இன்வெர்ட்டடாக இருக்குது. ஆனால் என்ன அந்த வளர்ச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரோத். ஓகே, க்ரோத் வந்து இது அதோட ஷூட்டு தண்டு பகுதி மேல் நோக்கி போகுது. ஏ பீக்கரில் கீழே வந்து வேர் வந்து கீழ் நோக்கி வளருது. ஆனால் பி பீக்கரில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டடாக வச்சுருக்காங்க, இருந்தாலுமே பெண்டாகி அது என்ன இருக்குது, அது ஷூட்டு மேல் நோக்கி போகுது. அதே மாதிரி ரூட்டு பெண்டாகி கீழ் நோக்கி வருது அப்படின்ற பிக்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறோம், ஹோல் ஆன் த பேக் சைட் ஆஃப் த பாக்ஸ். ஓகே, பாக்ஸோட பேக் சைடில் ஒரு ஹோல் போட்டிருக்கோம். அப்போ அதோட மேலே இருக்கிற ஷூட் எதை நோக்கி வளருதுன்னா சன்லைட்டை நோக்கி வளருது. அதே மாதிரி கீழே இருக்கிற ரூட் வேர் எதை நோக்கி வளருதுன்னா கீழ் நோக்கி போகிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சர் வந்து பிஃபோர் ஆக்டிவிட்டி. இங்கே இருக்கிற பிக்சர் வந்து ஆஃப்டர் நல்ல க்ரோத் ஆன பிறகு எடுக்கப்பட்ட டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் ஷூட் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். Next, from the results of the experiment table 10.3 and that is figure 10.3, we note that when the plant is kept upright, the root grows downwards and the shoot grows upwards. Okay, அப்போ plant ஸ்ட்ரெயிட்டாக நேராக வச்சு வளர்க்கும்போது ரூட் எது வைக்கும்? கீழ் நோக்கி போகும். அதே மாதிரி தண்டு எதை நோக்கி வரும்? மேல் நோக்கி வரும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட், when the plant is kept inverted, ஓகே, இப்போ தாவரம் தலைகீழாக வைக்கும்போது அப்போ the root bends and grows downwards. ரூட் என்ன ஆகும்? பெண்ட் ஆகி கீழ் நோக்கி வரும். ஏன்னா எப்பவுமே என்ன இருக்கும்? அதுக்கு தேவையான தண்ணி, மண்ணில் தான் என்ன வரும்? ரூட் வளரும் இல்லையா? அப்போ அது என்ன ஆகும்? அதை நோக்கி தான் அது வளரும். ஆல்சோ த ஷூட் பெண்ட்ஸ் அண்ட் க்ரோ அப்வர்ட்ஸ். ஆனால் ஷூட்டுக்கு என்ன தேவை? சன்லைட் தேவை. அதால் என்ன ஆகும்? பெண்ட் பண்ணி அது மேல் நோக்கி போகுது. when the plant gets sunlight only from one direction, the shoot grows in the direction of light while the root continues to grow downwards. அப்போ when the plant gets sunlight only from one direction, சீல பார்க்கும்போது ஒரே டைரக்ஷனில் தான் வளருது, ஒரே டைரக்ஷனில் தான் அது வந்து சன்லைட்டை நோக்கி வளருது. The shoot grows in the direction of light while the root grows to grow downwards. ஓகே, அது சன்லைட் நோக்கி வளருது எது? ஷூட்டு. ஆனால் ரூட் எதை நோக்கி வருது? கீழ் நோக்கி போகுது. ஆஃப்டர் கண்டக்டிங் activity 10.3, we can conclude that shoots of the plants grow upward and exhibit movements towards the sunlight. அப்போ இந்த ஆக்டிவிட்டி மூலமாக என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஷூட்ஸ் ஆஃப் த பிளான்ட், ஷூட்ஸ்னால் பார்த்துருக்கோம், என்னது? தண்டு. ஓகே, இந்த தண்டு எதை நோக்கி வளரும்னா மேல் நோக்கி வளரும். அப்வர்டுனா மேல் நோக்கி வளரும். எதுக்காக மேல் நோக்கி வளருதுன்னா சன்லைட்டோட டைரக்ஷன். ஓகே, சன்லைட் மூமெண்ட் டுவர்ட்ஸ் சன்லைட்டை நோக்கி அது வளரும். பட் ரூட் ஆஃப் பிளான்ட் க்ரோ டவுன்வர்ட். அப்போ தாவரங்களோட வேர் எதை நோக்கி போகும் அப்படின்னா கீழ் நோக்கி வளரும். ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் மண்ணிலேருந்து தான் கிடைக்கும். தண்ணியிலேருந்து மண்ணிலேருந்து தான் அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும் இல்லையா? ரூட்டு. அப்போ ரூட்டு தான் மெயின். ஓகே, செடி வளரணும்னா ரூட்டு தான் மெயின். அப்போ அந்த ரூட் எதை நோக்கி போகும்னா டவுன்வர்ட். நெக்ஸ்ட்டு, நோ ஏ சயின்டிஸ்ட். ஓகே, ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி தெரிந்து கொள்ளும். ஜெகதீஷ் சந்திர போஸ் வாஸ் அன் இந்தியன் சயின்டிஸ்ட் who did some fascinating experiment with plants. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர், அவரோட காலம் பார்த்தா 1852 to 58 to 1937. அவர் ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். ஓகே, இந்திய அறிவியல் அறிஞர். அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட், ஃபேசினேட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னா கவர்ச்சிகரமான நிறைய என்ன பண்ணார்? சோதனைகளை செஞ்சார். He built a machine called cruscograph to record how plants respond to stimuli like light, heat, electricity and gravity. அவர் என்ன பண்ணார்? ஒரு மெஷினை பில்ட் பண்ணார். அந்த மெஷினுக்கு பேர் தான் கிரஸ்கோகிராஃப் அப்படின்ற மெஷினுக்கு பேர். அந்த மெஷின் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்கள் எப்படி லைட்டுக்கும் ஹீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் கிராவிட்டிக்கும் ஏற்ற மாதிரி அது பதில் அளிக்கிறது அப்படின்ற தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். ஓகே, அப்போ ஹவு டு ரெக்கார்ட் ஹவு டு பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை லைக் லைட், ஹீட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிராவிட்டி. வித் திஸ் மெஷின் யூ குட் மெஷர் ஹவு ஃபாஸ்ட் பிளான்ஸ் க்ரோ. ஓகே, இந்த மெஷினில் வச்சு தான் என்ன பண்ணார்? பிளான்ட் எப்படி வளருது அப்படின்றத கண்டுபிடிச்சார். He also showed that plants can sense and respond to stimuli. அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னார்? பிளான்ஸுக்கும் சென்ஸ் இருக்குது, அதே மாதிரி அது ஸ்டிமுலை. ஓகே, அது பதில் அளிக்கும். ஓகே, ரெஸ்பாண்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தொட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணுது? தொட்ட உடனே அது என்ன பண்ணுது?
தன்னோட இலைகளை மூடிக்குது இல்லையா, அப்போ அதெல்லாம் அதுதான் என்னென்னு சொல்கிறோம், பிளான்ஸுக்கும் ஹேஸ் சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை அப்படின்ற கண்டுபிடிச்சவர் இந்திய அறிவியல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திர போஸ். அவருடைய காலம் 1858 to 1937. நெக்ஸ்ட்டு 10.4 லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். ஓகே, லைஃப் சைக்கிள் அப்படின்னா வாழ்க்கை சுழற்சி. எதோட வாழ்க்கை சுழற்சி? தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சி. அதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் கண்டிஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஜெர்மினேஷன் அண்ட் ஹவு பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் எக்ஸிபிட் மூமெண்ட். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, தாவரங்கள் எப்படி வளருது, அது எதை நோக்கி வளருது, அதோட இயக்கம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். லெட் அஸ் நவ் எக்ஸ்ப்ளோர் த சேஞ்சஸ் எ பிளான்ட் அண்டர்கோஸ் இன் ஹோல் லைஃப். நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வரோம்னா, அதோட லெட் அஸ் நோ எக்ஸ்ப்ளோர் த சேஞ்சஸ் ஆஃப் எ பிளான்ட். ஓகே, தாவரங்களில் நடைபெறக்கூடிய மாற்றம், அதோட வாழ்க்கையில் ஓவரால் அதோட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்டிவிட்டி 10.4 லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஆக்டிவிட்டி 10.4ல நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம். பிளான்ட் எ பீன் seed and provide suitable conditions for its growth. Observe regularly for 3 months. இப்போ plant a bean seed. அதே மாதிரி அவரை விதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். அப்சர்வ் ரெகுலர்லி ஃபார் 3 months. ஓகே, ஒவ்வொரு 3 monthsக்கு அப்புறம் அதோட வளர்ச்சியை பார்க்குறோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 10.4. ஓகே, 10.4ல அதோட என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் வென் சேஞ்சஸ் பிகம் விசிபிள். ஓகே, நல்லா அதோட செடி வளர்ந்து வரும்போது அதை நோட் பண்ணணும். நோட் த டேட் வென் எனி சேஞ்ச் இஸ் அப்சர்வ்ட். ரெக்கார்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகே, நீ அதில் நடக்கக்கூடிய மாற்றத்தை கண்டுபிடிச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஹவு லாங் டஸ் இட் டேக் ஃபார் எனி சேஞ்ச் டு அக்கர். ஓகே, ஒரு மாற்றம் நடைபெறுதுன்னா தாவரங்களில் அது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறது. மேக் sketches of various changes that you observe in table 10.4. after how many days does the first flower appear. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து அது பூக்கள் பூக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் அப்பியர். ஆஃப்டர் சம் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் ஆஃப் ட்ரைடு கேன் யூ சி எனி ஃபர்தர் க்ரோத். ஓகே, அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்த பிறகு காஞ்சி போன பிறகு அதில் ஏதாவது க்ரோத் இருக்கா. ஓகே, அந்த மரத்தோடையோ இல்லை அந்த செடியோட க்ரோத் இருக்கா. விச் ஸ்ட்ரக்சர் டூ த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் டெவலப் இன் டூ. ஓகே, அதுக்கப்புறம் அது எதை நோக்கி வளருது, வளர்ச்சி இருக்கா அதோட மீதி இருக்கிற பார்ட்ஸில். கேன் யூ நோட்டீஸ் எ பார்ட் ஆர் எ ஃப்ரூட் விச் சீட்ஸ் டெவலப் ஃப்ரம் ஏ ஃப்ளார். ஓகே, ஃப்ளார்லேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட். ஓகே, அதுலேருந்து அந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி என்ன இருக்குது, ஒரு பாடாகி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்டாக மாறுதா. வாட் ஹேப்பன்ஸ் டு த பிளான்ஸ் ஆஃப்டர் த ஃப்ரூட்ஸ் கண்டெய்னிங் சீட்ஸ் ஆர் ஃபார்ம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் அந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே ஏதாவது சீட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சீட்ஸ் என்னவா மாறுது. வாட் ஹேப்பன்ஸ் டு த பிளான்ஸ் ஆஃப்டர் த ஃப்ரூட்ஸ் கண்டெய்னிங் சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே, அந்த சீடெல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு அந்த பிளான்ட் எப்படி இருக்குது. டேபிள் 10.4 சேஞ்சஸ் அப்சர்வ் டூரிங் த க்ரோத் ஆஃப் எ பிளான்ட். ஓகே, டே 1 என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சீட்ஸ் ஆர் சவுண்ட். சீட்ஸ் என்ன பண்ணுறோம், முளைக்கிறோம். டே 4 to 5 என்ன ஆகுது, சீட்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் பல்ஜ் ஆகும். ஓகே, சீட்ஸ் ஸ்வெல் ஆஸ் வாட்டர் இஸ் அப்சர்வ். ஓகே, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் சாதாரண சீடாக இருக்குது, தண்ணி அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்வெல் ஆகும். அப்போ சீட்ஸ் ஸ்வெல் ஆஸ் வாட்டர் அப்சர்வ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதோட சீட் கோட். ஓகே, சீடுக்கு மேலே இருக்கு இல்லையா, முன்னாடி லெசனில் படிச்சிருக்கோம், பார்ட் 1ல் படிச்சிருக்கோம். சீட் கோட்டுன்னா அது மேலே இருக்கிற அதோட உரை. ஓகே, அதோட அவுட்டர் கவரிங் தான் என்னென்னு சொல்லணும், சீட் கோட். அப்போ அந்த சீட் கோட் என்ன ஆகும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். டே 8 to 10 அப்படின்னு வரும்போது ரூட் க்ரோ ஆகும். அப்போ ரூட் க்ரோஸ் அண்ட் என்ன ஆகும், அது எது நோக்கி வளரும், டவுன்வர்ட்ஸ். ரூட் ஆல்வேஸ் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ். ஸ்டார்ட் ஷூட்ஸ். அப்போ அதே மாதிரி ஷூட்ஸ் என்ன ஆகும், ஷூட் ஸ்டார்ட்ஸ் க்ரோ அப்வர்ட்ஸ் அப்படின்றத எழுதலாம். அப்போ டேபிள் 10.4ல் இந்த சேஞ்சஸ் நம்ம எழுதலாம். கோ த்ரூ த அப்சர்வேஷன் யூ ரெக்கார்ட் ரிகார்டிங் த க்ரோத் ஆஃப் எ பிளான்ட் இன் டேபிள் 10.4. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, நம்ம 10.4ல் ஃபில் பண்ணியிருக்கோம். வாட் சேஞ்சஸ் டூ யூ அப்சர்வ் ஆஃப்டர் த ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார்ம். ஓகே, எந்த மாதிரி சேஞ்சஸை ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆன பிறகு நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரூட் என்னவாகும், நம்மளுக்கு சீடாக மாறும். சீடு என்ன வரும், ஒரு காயாக மாறும். காய் கனியாக மாறும். டஸ் த பிளான்ஸ் பிகம் எல்லோ அண்ட் ட்ரை ஈவன் வென் யூ கண்டினியூ வாட்டரிங் இட். ஓகே, நிறைய எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த பிளான்ட் என்ன ஆகும், எல்லோ கலராக மாறி அதே மாதிரி ட்ரை ஆகிடுமா. மற்ற எல்லா தாவரங்களுக்கும் என்ன இருக்கும், ஒரு சஃபிஷியன்ட் வாட்டர் இருக்கணும். எக்ஸஸ் வாட்டரில் செடி என்ன ஆகிடும், அழுகி போயிடும். சவ் த சீட்ஸ் அப்டைன் ஃப்ரம் யுவர் பீன் பிளான்ட். ஓகே, வாட்ச் ஹவு த சீட்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு நீ ஜெர்மினேஷன் ஆஃப் பீட் பிளான். ஓகே, கொஞ்சோண்டு சீடு நம்ம தூவி இருக்கோம், அது வளர்ந்து வரும்போது அது எப்படிலாம் மாற்றங்கள் நடைபெறுகிறது. கம்பேர் த ஸ்கெச்சஸ் தட் யூ ஹவ் ட்ரான் இன் டேபிள் 10.4 வித் ஃபிகர் 10.4. ஓகே, அதே மாதிரி இந்த டேபிள் 10.4ல் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 10.4 ஃபிகரில் இருக்கிறது கூட கம்பேர் பண்ணு. எ சீட்ஸ் க்ரோஸ் இன் எ யங் பிளான்ட் அண்ட் மெச்சூர்ஸ் டு ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஓகே, ஒரு விதை வளர்ந்து இன்னும் மாறுது, ஒரு சின்ன செடியாக வருது. அந்த செடி முதிர்ச்சி அடைந்து இன்னும் மாறுது, ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பூ வைக்குது, பூ வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது கனியாக மாறுது. ஃப்ரூட் அப்படின்னா பழமாக மாறுது. த ஃப்ரூட் இன் திஸ் கேஸ் எ பார்ட் கண்டெயின் சீட்ஸ் விச் கிவ்ஸ் ரைஸ் டு எ நியூ ஜென்ரேஷன் ஆஃப்
பீன் பிளான்ஸ். ஓகே, ஒரு ஃப்ரூட்குள்ளே தான் என்ன இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம, வெதை. ஓகே, அதோட பாட் அப்படின்னா அந்த காயை மூடி இருக்கிற தோல், அதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம, பாடுன்னு சொல்லணும். அப்போ the fruit, in this case a pod contains seeds which gives rise to a new generation of bean plants. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இப்போ மாமரம் வைக்கிறோம். ஃபஸ்ட் என்ன ஆகுது, முளைக்குது, மரம் நல்லா பெருசாகுது, பெருசானோடனே என்ன இருக்குது, பூ பூக்குது. பூலேருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஒரு சின்ன காயாக வருது. காய் என்ன வருது, நம்ம பழம், பழத்துக்குள்ளே என்ன இருக்குது, சீடு வருது. மறுபடியும் அந்த சீடு கொண்டு போய் போட்டோம்னா மறுபடியும் ஒரு சின்ன செடி விளையுது இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. The entire process from a seed to a plant and then the next generation of seed is called life cycle of a plant. மறுபடியும் சீடாக மாறி மறுபடியும் சீடாகவே மாறாத தான் என்னன்னு சொல்ல நம்ம, அதோட வாழ்க்கை சுழற்சி. லைஃப் சைக்கிள் அப்படின்னா வாழ்க்கை, தாவரங்களோட லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னா தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி. when a plant stops growing and all activities of life gradually comes to an end, even after the availability of all necessary conditions, the plant is considered dead. ஓகே, when a plant இன்னும் எப்போ அந்த தாவரங்களை தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்திக்குதோ, ஓகே, அது செடியாக புது ஃபஸ்ட்டு வந்து காய் வைக்கிறது, பூ வைக்கிறது, கனி வைக்கிறது, அந்த எல்லா வளர்ச்சியும் நிறுத்திக்குதோ, அப்போ அந்த செடி வந்து இந்த மரம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் நம்ம, பட்டு போச்சு, அது டெட் ஆகிடுச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இங்கே நெக்ஸ்ட்டு டேபிள், தட் இஸ் ஃபிகர் 10.4ல் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பீன் பிளான்ட். பீன் பிளான்ட்னா அவரை விதையோட என்ன கொடுத்துருக்காங்க, அதோட வாழ்க்கை சுழற்சி கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்சரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டேஜ் 1 சீடுன்னு இருக்குது. அந்த ஸ்டேஜ் 1ல் அப்புறம் ஸ்டேஜ் 2ல் என்ன ஆகிடுதுன்னா, அந்த சீடு பல்ஜ் ஆகி அதுலேருந்து என்ன இருக்குது, ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3, அதுலேருந்து என்ன கிடைக்குது, ஒரு இலை முளைக்குது. ஓகே, இலை வருது. அப்போ அப்பியரன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, அப்பியரன்ஸ் அப்படின்னா இலை தோன்றுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4ல் இலையிலேருந்து என்ன வருது, ஃப்ளாஸ் வருது. அப்போ அப்பியரன்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ். ஓகே, பூக்கள் வருது. அதுக்கடுத்து அப்பியரன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, பூக்கள்லேருந்து என்ன வருது, நம்மளுக்கு காய் வருது. காய் என்னவா மாறுது, கனியாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டெத் ஆஃப் எ பிளான்ட். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஃப்ரூட் பாட் வித் சீட்ஸ். ஓகே, அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சம் ஸ்டேஜஸ் ஃப்ரூட்ஸ் வந்த உடனே அது என்ன ஆகிடும், டெத் ஆஃப் எ பிளான்ட். சில சமயம் அந்த பிளான்ட் வந்து டெத் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10.5 லைஃப் சைக்கிள் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, அடுத்து இது வரைக்கும் தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்த்தோம், எல்லா தாவரங்களை பற்றி பார்த்தோம், எல்லா தாவரங்களை பற்றி படித்தோம். அடுத்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, விலங்குகளோட வாழ்க்கை சுழற்சி. We have learnt about the life cycle of a plant. We have seen that a plant goes through many changes of its life cycle. Have you ever observed how animals grow over time? Draw sketches of their young ones and name them. ஓகே, இது வரைக்கும் பிளான்ட்டுங்களை பற்றி படித்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, நம்ம ஏற்கனவே பிளான்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதோட வாழ்க்கை சுழற்சியில் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அனிமல்ஸ்க்கு வரும். ஓகே, அப்போ ட்ரா ஸ்கெச்சஸ் ஆஃப் தர், அது எது அனிமல்ஸ்னாவே என்ன வரும், அதோட யங் ஒன்ஸ் வச்சு நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நல்லா தெரிஞ்சது கொசு. ஓகே, எல்லா இடத்துலையும் கொசு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ அப்படின்னா கொசுக்களோட வாழ்க்கை சுழற்சி. மஸ்கிட்டோஸ் பஸ்ஸிங் சவுண்ட் இஸ் எ காமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே, நமக்கே தெரியும், நிறைய சைலண்ட்டாக இருக்கும்போது அந்த மஸ்கிட்டோஸோட பஸ்ஸிங் சவுண்டு, இந்த சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்லையா, அதுதான் பஸ்ஸிங் சவுண்டு. நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, காமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் ஆர் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ். ஓகே, நம்மளை கடிக்கிற மஸ்கிட்டோஸ் எது அப்படின்னா ஃபீமேல். ஓகே, பெண் கொசுக்கள் தான் நம்மளை மனுஷங்களை கடிக்கிறதுனா பெண் கொசுக்கள் தான். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் ஆர் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ். பிளட் சக்கிங் அப்படின்னா ரத்தத்தை உறிஞ்சிற பூச்சிகள், அதுதான் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவோம். தட் டிரான்ஸ்மிட் செவரல் டிசீசஸ் லைக் மலேரியா, டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. அப்போ இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் நிறைய நோய்களையும் பரப்புது. எந்த மாதிரி நோய்கள்னால் மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, இதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் மலேரியா வந்திருக்கும், டெங்கு வந்திருக்கும், சிக்கன் குனியா, இதெல்லாம் எது மூலம் பரவுதுன்னு சொல்கிறோம், மஸ்கிட்டோஸ், கொசுக்களின் மூலமாக பரவக்கூடிய வியாதி. யூ மைட் ஹவ் லேர்ன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு ஆர் அவேர்னஸ் கம்பைன் தட் மஸ்கிட்டோஸ் ப்ரீடிங் ஷுட் பி ப்ரிவென்டட். ஓகே, நிறைய நம்ம அதை பற்றி அவேர்னஸ், விழிப்புணர்வு பிரச்சாரம் எதால், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், அதே மாதிரி ஸ்கூலோட தகவல் பலகை, நோட்டீஸ் போர்டுனா தகவல் பலகை, அதே மாதிரி அவேர்னஸ் கம்பைன் அப்படின்னா விழிப்புணர்வு பிரச்சாரம். தட் மஸ்கிட்டோஸ் ப்ரீடிங் ஷுட் பி ப்ரிவென்டட். மஸ்கிட்டோஸ் என்ன ஆகுது, வளர்ச்சி அடையாதவாறு அதை நம்ம தடுக்கக்கூடிய நிறைய அதோட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கேள்விப்பட்டிருக்கோம். வி ஆர் அட்வைஸ் நாட் டு அலவ் வாட்டர் டு ஸ்டாக்னேட் எனிவேர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். ஓகே, நிறைய இப்போ நம்ம COVID-19 கூட எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்மளை விசிட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லையாவது தண்ணி தேங்கி இருக்கா, எங்கேயா கொசு இருக்கா அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே
பார்த்துருக்கோம் எல்லாமே. அப்போ கொசுக்களோட வளர்ச்சி எதில் இருக்குன்னா ஸ்டாக்னேட்டட் வாட்டர். ஸ்டாக்னேட்டட் வாட்டர்னால் நான் தேங்கியில் தண்ணீர். ஓகே, தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் அந்த கொசு என்ன ஆகும், ப்ரீட் ஆகும். ஓகே, வளரும், நிறைய வந்து பெருகும். What are advised not to allow water to stagnate anywhere in our surroundings? Why is it so? Why is it so? Does stagnant water have any relation with the mosquitoes laying eggs? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இந்த ஸ்டாக்னட் தேங்கிய மழை தெளிக்கும் இந்த தேங்கிய நீருக்கும் கொசுக்களுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? கண்டக்ட் a safety audit in your school or at your home and surrounding to check for stagnant water. ஓகே, நீங்களே என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாக்னட் வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் பள்ளிக்கிட்டேயோ அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லேயோ நீங்கள் பார்க்கலாம். If available, carry a hand lens to observe any small creatures. ஏன்னா நம்மளால் அந்த கொசுக்களோட இதுவும் பார்க்க முடியாது. அதில் சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லென்ஸ் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். சம் காமன் பிளேசஸ் ஃபார் ஸ்டாக்னட் வாட்டர் இஸ் லைக்லி டு கேதர் ஆர் டெசர்ட் கூலர்ஸ். அப்போ எந்தெந்த இடத்துல அந்த மழை அதாவது தண்ணி தேங்கி இருக்கும் அப்படின்னா டெசர்ட் கூலர்ஸ். டெசர்ட் கூலர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, தண்ணீரை ஆவியாக்கி காற்றை குளிர்விக்கும் சாதனம் தான் என்னென்னு சொல்லணும் நம்ம டெசர்ட் கூலர்ஸ். அப்போ இந்த மாதிரி டெசர்ட் கூலர்ஸ்லையும் பிளான்டட் பார்ட்ஸ், அதே மாதிரி பூந்தொட்டிகள்லையும் நிறைய என்ன இருக்கும், தண்ணி தேங்கி இருக்கும். அண்ட் எனி ஓப்பன் கண்டெய்னர். ஓகே, அதே மாதிரி ஓவராலாக வெளியில் இருக்கிற இடம் அதுதான் ஓப்பன் கண்டெய்னர். யூ மே ஃபைண்ட் 2 different types of worm like creatures. They are larva and pupa. அப்போ அந்த கொசுக்களோட 2 விதமான புழு வளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று லார்வா, இன்னொன்று பியூப்பா. லார்வா அப்படின்னா என்னென்னு சொல்லணும், நம்ம இளம் உயிரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பியூப்பா அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், கூட்டுப்புழு. 2 distinct life stages during the development of mosquitoes. இந்த 2 தான், லார்வாவும் பியூப்பாவும் தான் அதோட மஸ்கிட்டோஸில் முக்கியமான ஒரு வளர்ச்சி. இன் கேஸ் யூ அப்சர்வ் ஹவ் லார்வா அண்ட் பியூப்பா, ரிப்போர்ட் டு யுவர் டீச்சர்ஸ். டிஸ்கஸ் வித் த டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் about the necessary measures one can take to prevent breeding of mosquitoes. What differences do you observe in the shape of larva and pupa? இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, லார்வா அப்படின்றது இங்கே பிக்சர் தனியாக இருக்குது, பியூப்பா அப்படின்றது என்ன இருக்குது, லார்வாவுக்கும் பியூப்பாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. லார்வா அப்படின்னா முதிர்ச்சி அடையாத நிலை, அதுதான் என்னென்னு சொல்லணும் நம்ம லார்வா. ஓகே, அதே மாதிரி பியூப்பா அப்படின்றதுனா முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு இடைப்பட்ட நிலை, முதிர்ச்சி அடையாததுக்கும் முதிர்ச்சி அடைந்ததுக்கும் நடுவில் இருக்கிற நிலை தான் என்னென்னு சொல்லணும் நம்ம பியூப்பா. அப்போ லார்வா அப்படின்னா புழு, அதே மாதிரி பியூப்பா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உயிரி. ஓகே, அதை தான் என்னென்னு சொல்லுவோம், லார்வா அண்டு பியூப்பா அப்படின்னு சொல்லலாம். மஸ்கிட்டோ லார்வா அண்ட் பியூப்பா அப்சர்வ் இன் வாட்டர் பாடிஸ் ரிப்பீட்டட்லி கம்மிங் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். ஓகே, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த லார்வாவும் பியூப்பாவும் மேலே தண்ணியோட சர்ஃபேஸ், தண்ணியோட வாட்டரோட சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கும், மேற்பரப்புக்கு மேலே வரும். வாட் கேன் பி த ரீசன் ஃபார் திஸ்? மஸ்கிட்டோஸ் லார்வா அண்ட் பியூப்பா லிவ் இன் வாட்டர் அண்ட் ரெக்வயர் ஏர் டு ரெஸ்பயர். ஓகே, அதுக்கு தேவையான காற்று தேவையான, சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று தேவை இல்லையா, அதுக்காக அது மேலே வரும். தே மூவ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏர், வாட்டர் ஃபார் ஏர். அது எதுக்காக மேல் நோக்கி வருதுன்னா, எதுக்காக, சுவாசிக்கிறதுக்காக தான். ஸோ தே மூவ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் ஃபார், எதுக்காக, காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான் அது மேல் நோக்கி வரும். ஹவு கேன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் எ மஸ்கிட்டோ பி டிஸ்ரப்டட் அப்படின்னா இடையூறு இல்லைனா தடங்கள். அப்போ அதோட இது கொசுக்களோட வாழ்க்கை சுழற்சி எது மூலமாக இடையூறு ஏற்படுகிறது அப்படின்னா, ஐ ஹவ் சீன் மை மதர் ஸ்ப்ரேயிங் கெரோசின் ஆயில் ஆன் ஸ்டாக்னட் வாட்டர். ஒய் டஸ் ஷீ டூ ஸோ? இப்போ என்ன எது மூலமாக அதோட வாழ்க்கை சுழற்சி பாதிப்படையுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ப்ரேயிங் கெரோசின் ஆயில். ஓகே, தண்ணி எங்கே தேங்கியிருக்கோ அது மேலே என்ன பண்ணுவாங்க, கெரோசின் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒய் டஸ் ஷீ டூ ஸோ? ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவளோட ஃப்ரெண்ட் ஆன்சர் பண்ணுறா, கெரோசின் ஆயில் ஃபார்ம்ஸ் எ தின் லேயர் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ். நமக்கு என்ன இருக்கும், ஆயில் மேலே மிதக்கும், வாட்டர் கீழே இருக்கும். அப்போ இந்த கெரோசின் ஆயில் மேலே போட்டோம்னா அது இட் ஃபார்ம்ஸ் எ தின் லேயர் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ். அந்த வாட்டரோட மேற்பரப்பு, சர்ஃபேஸ்னால் மேற்பரப்புன்னு சொல்லலாம், மேலே இருக்குது இல்லையா, அதுதான் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கெரோசின் ஆயில் ஃபார்ம்ஸ் எ தின் லேயர் ஓவர் த வாட்டர் சர்ஃபேஸ். அது மேலே வாட்டரோட மேற்பரப்பில் ஒரு தின் லேயரை ஃபார்ம் பண்ணும். திஸ் லேயர் செப்பரேட்ஸ் வாட்டர் ஃப்ரம் ஏர். வாட்டரை ஏர்லேருந்து செப்பரேட் பண்ணுது. டஸ் நாட் அலோவ் த லாவா அண்டு பியூப்பா டு இன்ஹேல் ஏர். யூஸ்வலாக அந்த லாவாவுக்கும் பூப்பாவுக்கும் மேலே எதுக்காக வரும்னா காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான். அப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுது, அது மேலே லேயர் ஃபார்ம் ஆகிறதால அது தடைப்படுது. திஸ் லேயர் செப்பரேட்ஸ் வாட்டர் ஃப்ரம் ஏர் அண்ட் டஸ் நாட் அலோவ் லாவா அண்ட் பியூப்பா டு இன்ஹேல் ஏர். இது என்ன பண்ண முடியாது, அது சுவாசிக்க முடியாது. ஆஸ் எ ரிசல்ட் அது என்ன பண்ணும், அது இறந்துடும். தே டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 10.5 let us analyze. Let us solve an interesting puzzle. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பசில்னா என்னென்னு சொல்லுவோம், புதிர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பசில்னா ஒரு ஆர்வமான புதிருக்கு பதில் சொல்லுவோம். How will you decide which stage larva and pupa come to immediately after the egg stage? ஓகே, எக் ஸ்டேஜுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டேஜ் லார்வாவா இல்லை பியூப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க.
Suppose you are given a container with water, form a puddle containing larva and pupa. Design an activity to find out the correct sequence of these stage. அப்போ ஃபஸ்ட்டு லார்வாவா ரெண்டாவது பியூப்பாவா, அப்போ எந்த ஸ்டேஜ் அப்படின்றது உங்ககிட்ட ஒரு கண்டெய்னரில் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸ்டாக்னட் வாட்டரில் கொடுத்துட்டு லார்வா அண்ட் பியூப்பா இருக்கிற கண்டெய்னரை கொடுத்துட்றாங்க. நீ அதை வச்சு கண்டுபிடிக்கணும் எந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வருது. யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் ஆக்டிவிட்டி டிசைன்டு பை அவதி டு கிரியேட் யுவர் ஓன் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ அவதி அவளோட ஆக்டிவிட்டியே பண்ணுறா. ஸ்டெப் 1, ஐ ஹவ் வாட்டர் கண்டெய்னர் வித் மஸ்கிட்டோ லார்வா அண்ட் பியூப்பா. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு அவகிட்ட வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் என்ன இருக்குது, மஸ்கிட்டோஸோட லார்வாவும் பியூப்பாவும் இருக்குது. ஸ்டெப் 2, ஐ வில் செப்பரேட் 4-5 லார்வா அண்ட் பியூப்பா இன்டு 2 செப்பரேட் கண்டெய்னர்ஸ் வித் சேம் வாட்டர். ஓகே, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த தண்ணியை 2 இதுவாக பிரிச்சுக்கிறேன். ஓகே, 4-5 லார்வாவும் பியூப்பாவும் இருக்கிற 2 செப்பரேட் கண்டெய்னர்ஸாக வச்சுக்கிறேன். ஐ வில் அப்சர்வ் them every day until I see them changing the next stage. ஓகே, ஒவ்வொரு நாள் அதை நான் வாட்ச் பண்ணுறேன். If the larva changes into pupa, it would mean that the larva stages come before the pupal stage or vice versa. இப்போ ஃபஸ்ட் என்ன வருது, பியூப்பாவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டேஜ் எதுனா லார்வா. அப்போ அந்த லார்வா சேஞ்சஸ், அந்த லார்வா தான் என்னவா மாறுது, பியூப்பாவாக மாறுது. இட் வுட் மீன் தட் த லார்வல் ஸ்டேஜ் கம்ஸ் பிஃபோர் த பியூப்பல். அப்போ ஃபஸ்ட்டு எது வருது, லார்வா. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, பியூப்பல் ஸ்டேஜ். ஐ வில் ஸ்டார்ட் கீப்பிங், தட் இஸ் ஐ வில் கீப் வாட்சிங் போத் த கண்டெய்னர்ஸ் டு see in which one mosquito appear first. அப்போ ரெண்டுத்தையும் நான் பார்க்குறேன். ஒன்றுத்தில் லார்வா இருக்குது, ரெண்டாவது பியூப்பா மாறுது. லார்வா என்னவா மாறுது, பியூப்பாவாக மாறுது. அதுக்கப்புறம் பியூப்பா என்னவா மாறுதுன்னா மஸ்கிட்டோஸாக மாறுது. ஐ வில் கீப் வாட்சிங் போத் த கண்டெய்னர்ஸ் டு see in which one a mosquito appears first. Now, suppose you are given a container filled with water from a puddle which contains larva and pupa. Without separating them from the container, how would you design an activity to decide which stage out of these gives away the next? Okay, suppose இதே மாதிரி மறுபடியும் கொடுத்துட்றாங்க. நீ செப்பரேட் பண்ணாமலே, ஓகே, கண்டெய்னர்லேருந்து லார்வா பியூப்பாவை செப்பரேட் பண்ணாமலே நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் இருக்குது. பிக்சரில் லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ இருக்குது. ஸ்டேஜ் 1 அது என்னவா இருக்குது, எக்காக இருக்குது. ஸ்டேஜ் 2ல் என்ன இருக்குது, லார்வாவாக மாறுது. ஸ்டேஜ் 3ல் அது என்னவா இருக்குது, பியூப்பாவாக இருக்குது. ஸ்டேஜ் 4ல் adult மஸ்கிட்டோவாக மாறுது. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ. Let us learn more about the 3 stages in life cycle of a mosquito. இதுதான் மஸ்கிட்டோவோட இந்த ஸ்டேஜ். Let us learn more about these stages in the life cycle of a mosquitoes. Mosquitoes pass through 4 stages in their life. ஓகே, இந்த பிக்சரில் பார்த்த வரைக்கும் மஸ்கிட்டோஸ் எத்தனை ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணதுன்னா 4 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து எக், ஃபஸ்ட்டு எக்கு, ரெண்டாவது லார்வா, மூணாவது பியூப்பா, நாலாவது என்ன இருக்குது, அடல்ட் மஸ்கிட்டோஸாக மாறுது. The adult mosquitoes that emerges from the pupa rest briefly on the surface of the water and then flies away. பியூப்பா என்னவா மாறுது, அதுக்கப்புறமா அடல்ட்டாக மாறி அது என்ன வருது, பறந்து போயிடுது. The adult mosquitoes may survive for 10 to 15 days. அப்போ ஒரு மஸ்கிட்டோ, ஒரு கொசுவோட வாழ்க்கை காலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 10 to 15 days தான் அது வாழும், உயிரோட வாழும். We have seen that mosquitoes begin its life as an egg. The egg develop into larva. The larva grows into pupa and the pupa transform into an adult mosquitoes. The adult female mosquitoes lay eggs directly on or near water and the cycle continues. அப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதோட கொசுவோட ஃபஸ்ட்டு புழு என்னவா மாறுது, லார்வாக மாறுது. லார்வா என்ன வருது, பியூப்பாவாக மாறுது. பியூப்பா என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா அடல்ட் மஸ்கிட்டோஸாக மாறுது. அப்போ இந்த அடல்ட் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் என்ன ஆகுது, மறுபடியும் எக்கு ஃபார்ம் பண்ணி அது என்னவா மாறுது, அதோட லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணுது. Significant changes occur in the appearance, body shape and structure during the various stages in the life cycle of mosquito. Okay, அதோட body shape, அதோட structure அதோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். The shape of the egg is quite different from that larva. Okay, அதோட எக்கும் அதோட லார்வாவும் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். The larva appears different from pupa. அதே மாதிரி லார்வாக்கும் பியூப்பாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். The pupa appears very distinct from the adult mosquitoes. Okay, அதே மாதிரி ஒரு சின்ன பியூப்பா என்னவா மாறுது, அடல்ட்டாக மாறும்போது அது நிறைய சேஞ்சஸ் தெரியும். Is it easy to imagine that the mosquitoes emerges from the pupa அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதோட பியூப்பாவும் மஸ்கிட்டோஸும் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். The silk moth ஆல்சோ பாசஸ் த்ரூ 4 லைஃப் ஸ்டேஜஸ். அப்போ இதே மாதிரி கொசுக்கள் மாதிரி சில்க் மோத் அப்படின்னா பட்டுப்புழுன்னு சொல்லுவோம். இந்த பட்டுப்புழுக்கும் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. அதுவும் என்ன இருக்குது, எக்கு, லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். இதே மாதிரி தான், இது மஸ்கிட்டோஸ் மாதிரி தான். அந்த பட்டுப்புழுக்கும் 4 விதமான லைஃப் ஸ்டேஜஸ் இருக்குது, எக்கு, லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். எக் ஹேச்சஸ் இந்த லார்வா. ஓகே, ஃபஸ்ட் என்ன ஆகும், எக்கு லார்வாவாக மாறும். விச் தென் க்ரோஸ் இன் சைஸ், கொஞ்சம் பெருசாகி லார்வா ஸ்ட்ரெச்சஸ் த்ரெட் லைக் மெட்டீரியல் விச் தே ரேப் அரவுண்ட் தெம்செல்ஃப். இந்த லார்வா
பட்டு புழுக்கள் தான் என்ன ஆகுது, தன்னுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு த்ரெட் லைக் மெட்டீரியல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும், ஒரு கூடு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும் அதை சுற்றி. ஓகே, பிஃபோர் சேஞ்சிங் பியூப்பாக்கு முன்னாடி அந்த பட்டு லார்வா ஸ்டேஜ் என்ன பண்ண, தன் மேலே ஒரு கூடு மாதிரி கட்டிக்கும், which wraps around themselves before changing into pupa. These are the fibers that are used to make silk fabric. ஓகே, அந்த மேலே இருக்க அந்த குக்கூன் அப்படின்னு சொல்லுவோம், அது மேலே இருக்கிற அந்த கூடுலேருந்து தான் என்ன வருது, சில்க் ஃபேப்ரிக். அதுன்னா நம்ம சில்க் ஃபேப்ரிக்ஸ். தீஸ் ஆர் த ஃபைபர்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு மேக் பட்டு துணி. ஓகே, பட்டு துணியோட நூல் அதுலேருந்து தான் கிடைக்கிது. இன் இந்தியா த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் செட் அப் செவரல் சென்டர்ஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் காதியும் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனும் நிறைய சில்க் சென்டர்ஸை உருவாக்கிறாங்க, செவரல் சென்டர்ஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன். ஓகே, இது மாதிரி சில்க் பட்டு புழுலேருந்து என்ன எடுக்கிறாங்க, பட்டு நூல் எடுக்கிறது. அதுதான் டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10.5.2 லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக். ஃப்ராக் அப்படின்னா நமக்கே தெரியும், தவளை. அப்போ தவளையோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குது. ஆக்டிவிட்டி 10.6 லேட்டஸ்ட் அனலைஸ். அவதி அண்ட் ஆயுஷ் ஆர் ட்ரெஸ்ட் அப் இன் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் அண்ட் ஃபுல் பேண்ட்ஸ் டுடே. ஓகே, இன்றைக்கி அவதியும் ஆயுஷும் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா என்ன இருக்குது, முழங்கை, அந்த கை ஃபுல்லாக என்ன இருக்குது, நல்லா ஃபுல் ஸ்லீவில் ஷர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபுல் பேண்ட்னா என்ன இருக்குது, நீளமாக கால் வரைக்கும், அதே மாதிரி கை முடிகிற அளவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் இன்டர்மீடியன்ட்லி ஃபார் எ வீக். ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டுருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு, இடைப்பட்ட மழை பெஞ்சிட்ருக்கு. தே ஆர் கோயிங் அவுட் வித் தேர் கிளாஸ்மேட்ஸ் ஃபார் அன் ஆக்டிவிட்டி. அவங்க எங்கே போகிறாங்க, வெளியில் போகிறாங்க. எதுக்காகனா அவங்க கிளாஸ்மேட்ஸோட, அவங்க தோழிகளோட அவங்க வெளியில் போகிறாங்க. ஆஃப்டர் எ ப்ரீஃப் வாக் லெட் பை த சயின்ஸ் டீச்சர் த ரீச் எ ஷாலோ பாண்ட். ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க சயின்ஸ் டீச்சர் சொன்ன மாதிரி. ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த எந்த இடம்னா ஒரு ஆழமற்ற குளம். ஷாலோ பாண்ட் அப்படின்னா ஒரு ஆழமற்ற குளத்துக்கு போகிறாங்க. இட் இஸ் சரௌண்டட் பை ட்ரீஸ் அண்ட் ட்ரால் ட்ரீஸ். அந்த இடம் எப்படி இருக்குன்னா மரங்களாலும் புல்வெளிகளாலும் சூழப்பட்டிருக்கு. த டீச்சர் காஷன்ஸ் தெம் டு வாட்ச் எவ்ரி திங் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். ஆனால் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, போக சொல்லியிருக்காங்க, போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் விதவுட் காசிங் எனி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அந்த உயிரினங்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு. டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா இடையூறு. யூ மே ஆல்சோ கோ டு எ ஸ்மால் வாட்டர் பாடி டூரிங் த ரெய்னி சீசன் வித் ஃபெசிலிட்டேட்டர்னா நான் வழிகாட்டி. வழிகாட்டினா நான் யாரெல்லாம் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், யாருன்னா நெய்பர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்க கூட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் டேக்கிங் டியூ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அப்போ போகிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏன்னா தண்ணி இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட போகிறாங்க இல்லையா, ஒரு ஆழமற்ற குளத்துக்கிட்ட போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. யூ மே நோட்டீஸ் எ ஒயிட் ஜெல்லி-லைக் சப்ஸ்டன்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டுவர்ட்ஸ் த எட்ஜ் ஆஃப் த பாண்ட். ஓகே, அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே நோட்டீஸ் பண்ணோம்னா ஒரு ஒயிட் கலரில் ஜெல்லின்னு ஒரு பாகு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, பாகு மாதிரி இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஜெல்லி-லைக் சப்ஸ்டன்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டுவர்ட்ஸ் த எட்ஜ் ஆஃப் த பாண்ட். ஓகே, அந்த பாண்டு குளத்துக்கு மேலே பார்த்தோம்னா சில ஜெல்லி, இப்போ நம்ம கடையில் கூட ஜெல்லிலாம் கிடைக்கும் இல்லையா, அப்போ அதே மாதிரி ஜெல்லி-லைக் சப்ஸ்டன்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டுவர்ட் த எட்ஜ் ஆஃப் த பாண்ட். திஸ் மே ஆல்சோ பி அட்டாச் டு பிளான்ஸ் க்ரோயிங் இன் ஆர் அரவுண்ட் த வாட்டர். திஸ் ஜெல்லி-லைக் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி எ கிளஸ்டர் ஆஃப் எக்ஸ் ஆர் எ ஃப்ராக் அண்ட் இஸ் க்ரோன் அண்ட் ஸ்பான். இந்த ஜெல்லி-லைக் சப்ஸ்டன்ஸ் தான் என்னவா மாறுது, முட்டையாக மாறுது. இதோட தவளையோட முட்டை. அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ராக் ஷோன் இன் ஃபிகர் 10.7. இங்கே கீழே 10.7ல் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ABCDEF அப்படின்ற டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேஜஸ் ஆஃப் எ ஃப்ராக் ஷோன் இன் ஃபிகர் 10.7. How will you decide the sequence of a given stages ABCD? அப்போ எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்ன்றது எப்படி நீ கஸ் பண்ணுவேன். Some of the stages show distinct changes in their initial and final shapes. Record these changes in table 10.5. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, based on the observation figure இருக்குது, that is different stages of a frog in a pond. Based on the observation listed in table 10.5. Okay, 10.5 மூலமாக draw the life cycle of a frog. Compare the figure drawn by you with the figure 10.8. That is table 10.5ல ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. Changes in different life stages of frog. ஓகே, அதோட தவளையோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், அதுதான் என்னென்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் எ ஃப்ராக். இப்போ ஏல என்னவாக இருக்குது அப்படின்னா ஸ்பான். இங்கே பார்த்துக்கோ பிக்சர் ஏல வந்து அதோட முட்டை, அதோட ஸ்பான். பியில் அது என்னவா மாறுதுன்னா எம்ப்ரியோவாக மாறுது, எம்ப்ரியோ அப்படின்னு இடலாம். சியில் என்ன இருக்குன்னா டேட்போல் அப்படின்னு என்னென்னா தலைப்பிறக்கைன்னு சொல்லலாம். வித் டெயில், அதுக்கு என்ன இருக்கும், டெயில் இருக்கும். டியில் என்னவா இருக்குன்னா இட் இஸ் சிமிலர் டு சி பட் இட் ஹாஸ் டூ லெக். அந்த டியும் சியும் சேமாக தான் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். டியில் என்னன்னா அதுக்கு 2 கால் இருக்கும்.
அது சீல வால் இருக்கும், ஆனால் டீல என்ன இருக்கும், 2 கால் இருக்கும். ஈல என்ன இருக்குன்னா ஃப்ராக்லெட்டாக மாறுது, சின்ன தவளையாக மாறுது. அதே மாதிரி எஃப்ல என்ன வருது, அடல்ட் ஃப்ராகாக மாறுது. இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் என்னது இது ஃப்ராக். மேலே இருக்குது ஏபிசிடின்னு பிக்சரில் இருக்குது இல்லையா. அப்போ ஏல ஸ்பான், பியில் அதோட எம்ப்ரியோ, நெக்ஸ்ட் சியில் என்ன இருக்குது டேட்போல் வித் டெயில். அடுத்து டியில் டியில் என்னவா இருக்குது, தட் இஸ் டியில் இட் இஸ் சிமிலர் டு சி பட் இட் ஹஸ் 2 legs இருக்குது. ஈயில் என்னவா இருக்குது ஃப்ராக்லெட்டாக மாறுது. எஃப்ல என்ன இருக்குது, தட் இஸ் அடல்ட் ஃப்ராகாக இருக்குது. சம் ஆஃப் தி ஸ்டேஜஸ் ஹவ் பின் கிளப்டு டுகெதர். இதில் சில ஸ்டேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜஸ் ஏ டு எஃப் ஹவ் பின் கெப்ட் அண்டர் ஸ்டேஜ் 1. ஓகே, இந்த ஏ டு எஃப் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேஜ். யூ வில் ஃபைண்ட் 4 stages in the life cycle of a frog. The egg stage, which processes the embryo stage. The tadpole stage consists of an early stage with a tail and no legs, and a late stage is hind legs. That is the froglet stage and the adult frog stage. அப்போ 4 விதமாக இதோட ஸ்டேஜஸை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் எம்ப்ரியோ ஸ்டேஜ், மூணாவது டேட்போல் ஸ்டேஜ், அடுத்து வந்து தட் இஸ் இந்த டேட்போல்லே என்ன இருக்குன்னா வித் டெயில், அதே மாதிரி லெக் இருக்கிற ஸ்டேஜாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ராக்லெட்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ராக் ஸ்டேஜ். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, தட் இஸ் ஸ்டேஜ் 1ல் என்ன இருக்குன்னா ஸ்பானாக இருக்குது, அது புழுவாக இருக்குது. ஸ்டேஜ் 2ல் அது என்னவாக இருக்குது, எம்ப்ரியோவாக மாறுது. ஸ்டேஜ் 3ல் என்னவாக இருக்குது, தட் இஸ் டேட்போல் வித் டெயில். ஸ்டேஜ் 4ல் டேட்போல் வித் லெக். அதே மாதிரி ஸ்டேஜ் 5ல் ஃப்ராக்லெட், சின்னதாக இருக்குது பார்த்தியா ஃப்ராக்லெட். அடுத்து ஸ்டேஜ் 6ல் என்னவா மாறுது, அடல்ட் ஃப்ராகாக மாறுது. அப்போ டிஸ்கஸ் இந்த கிளாஸ் அலாங் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். ஓகே, எங்கள் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. எதை பற்றினா, how are these eggs of a frog different from the other eggs that you may have seen. ஓகே, நிறைய எக்கு பார்த்துருக்கீங்க. அந்த ஃப்ராகோட எக்குக்கும் மற்ற எக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஸ் லே, தட் இஸ் ஃப்ராக்ஸ் எக்ஸ் ஆர் லேட் இன் வாட்டர். ஃப்ராக் எங்கே இருக்கும், தண்ணியில் தான் அதோட முட்டைகளை பொறிக்கும். அப்போ ஃப்ராக்ஸ் எக்ஸ் ஆர் லேட் இன் வாட்டர் சரவுண்டட் பை ஜெலி லைக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, அதை சுற்றி என்ன இருக்கும், ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எக்ஸ். அதர் எக்ஸ் என்ன இருக்கும், ஹார்ட் ஷெல்ட் எக்ஸாக இருக்கும். ஆனால் இது என்ன இருக்குது, ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். விச் ஸ்டேஜ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டியூரேஷன், ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன். விச் ஸ்டேஜ் as a shortest duration. எந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான காலமாக இருக்குது, ஷார்ட் டைமாக இருக்குது அப்படின்னா எக் ஸ்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இஸ் தேர் எ சேஞ்ச் இன் த ஹேபிடேட் டூரிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் எ ஃப்ராக். இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் ஹேபிடேட். ஹேபிடேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா டூரிங் த வேரியஸ் ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் எ ஃப்ராக்னா எஸ். Frogs undergo metamorphosis. Okay, frogs என்ன ஆகும், it can undergo metamorphosis, பல்வேறு நிலைகள். Starting their life as in water, as that is was. Yes, frogs undergo metamorphosis, starting their life in water, lay eggs and tadpoles. As the water in the adult frogs, they become capable of living on land as well as in water. அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், how do the special features support their stage. How do the special features support that stage. எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு, எக்ஸ் have jelly like substances for production. ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. தவளைகளுக்கு சில விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, எக் ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவோம், எக். அந்த எக் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், ஜெலி லைக் சப்ஸ்டன்சஸ். அப்போ எக்ஸ் ஹவ் ஜெலி லைக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் எதாக இருக்க ப்ரொடக்ஷன், அதை பாதுகாக்குது. டேட்போல்ஸ் ஹவ் கில்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஹெல்ப் தெம் ஸ்விம் அண்ட் ப்ரீத் அண்டர் வாட்டர். டேட்போல்ஸ் அதில் இருக்கிற அந்த கில்ஸும் டெய்ல்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்விம் பண்ணியிருக்கிறதுக்கும் அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கும் வாட்டரில் யூஸ் ஆகுது. அடல்ட் ஃப்ராக்ஸ் டெவலப் லங்ஸ் அண்ட் லெக்ஸ் ஃபார் லைஃப் ஆன் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஆன் லேண்ட். ஓகே, அடல்ட் ஃப்ராக், ஓகே, முதிர்ந்த தவளை என்ன பண்ணுது, அதுக்கு லங்ஸ் இருக்குது, லெக்ஸ் இருக்குது. அது மூலமாக என்ன பண்ணுது, தண்ணிலையும் நீருலையும் நிலத்துலையும் வாழக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எதுனா இந்த ஃப்ராக் தான், தவளை தான். அப்சர்வ் ஃபிகர் 10.8. யூ வில் see the tadpoles develop leg but still have tails. ஓகே, 10.8ல் பார்த்தோம்னா tadpoles என்ன பண்ணுது, லெக்ஸ் இருக்குது, பட் லெக் இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது, டெய்லும் இருக்குது. டெய்ல்ஸ் help them swim in water. Tadpoles grow gradually and start looking like little frogs called a froglet. அதுக்கு அடுத்து tadpoleக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜ் தான் ஃப்ராக்லெட். ஃப்ராக்லெட்னா என்ன, ஸ்மால் ஃப்ராக். லிட்டில் ஃப்ராக்ஸுக்கு பேர் தான் ஃப்ராக்லெட். ஓகே, தவளையோட யங் ஒன் தான் ஃப்ராக்லெட்னு சொல்லுவோம். அப்போ லிட்டில் ஃப்ராக்ஸ் கால்டு ஃப்ராக்லெட்ஸ், தே ஸ்டில் லிவ் இன் வாட்டர் பட் பிகன் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் லேண்ட். ஓகே, அது எதில் இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும், பட் சில நேரத்தில் என்ன இருக்கும், லேண்ட்லேயும் நிலத்துலையும் வாழும். தே கண்டினியூ டு க்ரோ அண்ட் லூஸ் த டெய்ல்ஸ் கம்ப்ளீட்லி. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பிறகு அது என்ன இருக்கும், அதோட டெய்ல் எல்லாம் போயிடும். their legs become strong to help them jump
அண்ட் ஜம்ப் ஆன் லேண்ட். அதுக்கப்புறம் அந்த கால்கள் மூலமாக அது என்ன பண்ணும், குதிக்கும் தண்ணிலையும் லேண்ட்லேயும் குதிச்சு போகும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், தவளை. தே பிகம் ஃபுல்லி டெவலப்ட் அடல்ட் ஃப்ராக் லிவிங் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். ஓகே, இப்போ முதிர்ந்த தவளை ரெண்டுத்துலேயும் வாழறதுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைச்சுக்குது. எதில், வாட்டர்லேயும் லேண்ட்லேயும். டூ யூ திங்க் தட் பேர்ட்ஸ் ஷோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இந்த வேரியஸ்? இது வரைக்கும் பிளான்ட்டை பார்த்தோம், அனிமல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கா அப்படின்னா, ஹவு டஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் பிளான்ட்ஸ்? ஓகே, வாழ்க்கை சுழற்சி, இதோட விலங்கினங்களோட வாழ்க்கை சுழற்சி தாவரங்களோட வாழ்க்கை சுழற்சியிலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்றத கேட்குறாங்க. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஏ பார்ட் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் ஒரு உலகத்தில் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் ஒரு முக்கியமான பார்ட்டு. they go through various changes during the course of their life. ஓகே, அதோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அது சந்திக்குது. we have learned that a tiny plant grows and develop into a big tree. நமக்கே தெரியும், ஒரு சின்ன பிளான்ட் என்னவோ மாறுது, பெரிய மரமாக மாறுது. animals grow and change from young ones to adults. அதே மாதிரி சின்ன அனிமல், ஓகே, சின்ன யங் ஒன்ஸ்னால் குட்டி எப்படி ஒரு முதிர்ந்த நிலைக்கு மாறுது அப்படின்றத பற்றி தெரியும். this journey varies from animals making it unique and special. this journey varies for each animal. ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் இது என்னது, ஒரு தனித்துவமானது, அதே மாதிரி ஸ்பெஷலானது. we have seen pupa changes into insects and tadpole changes into frog. இப்போ தான் பார்த்தோம், pupa அப்படின்றது ஒரு புழு எப்படி பூச்சியாக மாறுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி tadpoles-னா தலைப்பிரட்டை. எதில், தவளையோட தலைப்பிரட்டை எப்படி தவளையாக மாறுது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். சச் சேஞ்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த சேஞ்சஸ்லாம் முக்கியமானது எது, தாவரங்களுக்கும் எது விலங்கினங்களுக்கும். டு சர்வைவ் அண்ட் டு மெயின்டைன் கண்டினியூட்டி ஆஃப் தேர் கைண்ட். அது உயிர் வாழறதுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் முக்கியமாக தேவை. வி ஷுட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் தேம் அண்ட் தேர் ஹோம்ஸ். நம்மளும் என்ன பண்ணணும், அதை நம்ம கேர் பண்ணணும். கேர்னால் என்ன, பாதுகாக்கணும். அதோட ஹோம்ஸ், அது மட்டும் இல்லை, விலங்கினங்களையும் அதோட வாழும் இடங்களையும் நம்ம பாதுகாக்கணும். பை நர்ச்சரிங் அண்ட் ப்ரிசர்விங் தேர் ஹோம்ஸ் வி கான்ட்ரிபியூட் டு த ஃப்ளரிஷிங் லிவிங் வேர்ல்ட். ஓகே, அவர்களோட இனத்தை தொடர்ந்து பராமரிப்பையும் நாம் அவர்களின் இருப்பிடங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஓகே, அவர்களின் வீடுகளை பாதுகாத்து பராமரிப்பதன் மூலமாக நாம் இந்த மலர்ச்சி அடைந்த வாழும் உலகிற்கு நம்ம என்ன பண்ணுறோம், பங்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. தட்ஸ் ஆல் த லெசன். பார்ட் 2 gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.